தீபாவளிக்கு முதல் நாள் ராத்திரி. அது ஒரு கனவு மாதிரி. ஆனால் கனவை விட ரொம்ப உண்மையாக இருந்துச்சு. ஜனனி தூக்கத்திலேருந்து ஷாக் அடித்த மாதிரி எழுந்தா. நெத்தி முழுக்க வேர்த்திருந்துச்சு. பக்கத்தில் அருண் இல்லை. இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சது. அருண் அப்படின்னு மெதுவாக கூப்பிட்டா. பதிலே இல்லை. அவள் பெட்ல இருந்து எழுந்தா. கால் தரையில் பட்டதும் ஒரு ஐஸ் கட்டி மேலே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அவள் மெதுவாக மாடிப்படி இறங்குனா. வீட்டோட ஒவ்வொரு படியும் ஒரு மர்மத்தை மறைச்சி வச்சிருக்க மாதிரி ஒரு உணர்வு. கீழே வந்ததும் கிச்சனில் ஒரு சின்ன வெளிச்சம். அடுப்பில் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. யாரோ பாயாசம் வைக்கிறதுக்காக தண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே தான் ஒரு லாஜிக் இல்லாத விஷயம் நடக்குது. அடுப்பு பற்ற வைக்கவே இல்லை. கேஸ் ஸ்டவ் ஆஃபில் இருக்குது. அப்போ தண்ணி எப்படி கொதிக்கும்? ஜனனிக்கு உடம்பு முழுக்க ஒரு நடுக்கம் பரவுச்சு. இங்கே என்னதான் நடக்குது? அவள் மூளைக்கு இந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ணவே முடியல. சரியாக இந்த நேரத்தில் ஒரு மெல்லிய சத்தம். டிக் டிக்னு ஒரு கடிகாரம் ஓடுற மாதிரி. ஆனால் ஜனனிக்கு நல்லா தெரியும், அந்த வீட்டுக்கு இன்னும் அவங்க எந்த கடிகாரமும் வாங்கலை. அப்போ இந்த சத்தம் எங்கேருந்து வருது? இந்த பயங்கரமான கதையை நீங்கள் முழுசாக பார்க்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள்.